விஜய் சேதுபதி வந்து அதை ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஒரு பெயின்ஃபுல் ப்ராசஸாகவே அவர் எடுத்துக்கல, அதை ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராசஸாக எடுத்துக்கிட்டார். என்னென்னா ஃபஸ்ட்டு அந்த மோல்டு எடுக்கும்போது முகத்தில் ஃபுல்லாக அந்த மாவெல்லாம் போட்டு அது காயணும், காஞ்சி அதை எடுக்கணும். அது ஒரு ரொம்ப நேரம் சுவாசிக்கிறதுக்கு மட்டும்தான் ஹோல்ஸ் போட்டிருப்பாங்க. Everyone has that problem. It seems the simplest thing, but it's actually quite difficult to keep your head in one position. அதெல்லாம் அவர் எதுவுமே அவர் அது ஒரு ரொம்ப ரிலாக்ஸாக அந்த ப்ராசஸாக அவர் என்ஜாய் பண்ணார். அவங்களே சொன்னாங்க, நிறைய பேர் கொஞ்சம் பேனிக் ஆகிடுவாங்க, இது ஃபுல்லாக மூடிடுவோம், வெறும் நோஸ் மட்டும் தான் ஹோல் இருக்கும், அப்போ லைட்டாக அவங்களுக்கு கொஞ்சம் சஃபகேட்டிங்காக ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா அவங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு அதை வந்து ஸ்கல்ப்ட் பண்ணுவாங்க, நம்ம கொடுத்த ரெஃபரன்ஸ் படி நமக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்னு. You okay? Yeah. That's what you look like from the inside. There you are. Yes. It's awesome. Let me taste myself. It's me. Hey. அலெக்ஸ் நோபல்னு ஒருத்தர் ஷூட்டிங்க்கு வந்தார். அவர் வந்து நம்ம விஜய் சேதுபதியை வச்சு நம்ம வந்து ஒரு 12 days பண்ணுறோன்னா அந்த 12 days அவர் இருந்தார். டெய்லி மேக்கப் பண்ணுவாங்க. மேக்கப் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நாள் வந்து ஒரு 5 hours ஆச்சு, அடுத்த நாள் வந்து 4.5, ஏன்னா அவங்க கொஞ்சம் பழகிறாங்களே விஜய் கூட. அப்புறம் ஒரு 4 hours. ஆனால் 4 hours அது ஆகிடும். நீங்கள் காலையில் அவர் வந்தார்னா 4 hours. பட் அவர் அதை என்ஜாய் பண்ணார். அவரும் அலெக்ஸ் நோபல் அந்த மேக்கப் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அவர் கூட பேசிக்கிட்டு அப்படியே அவர் ஃபுல்லாக அந்த ப்ராசஸ் என்ஜாய் பண்ணார். 1 hour and 17 minutes from the first prosthetic to this.